பணக்கொழுப்பு அப்படின்னு 19 அண்ணன் சொல்லியிருந்தாங்க, எல்லா கட்சிகளுக்கும் பொருந்துற மாதிரி. ஆனால் தாவேகா மட்டும் தன்னை மட்டும்தான் சொன்னது போல குறுக்க வந்து பாயிறாங்க. பணம் கொடுத்து தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வைப்பது தேர்தல் அரசியலா மக்கள் அரசியலா? பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்றதுக்கு துண்டிச்சிட்டு வச்சு தான் நீ பேசுவேன்னா இது மக்கள் அரசியலா தேர்தல் அரசியலா? வரி ஏய்ப்பு செய்த ஒருத்தர் 3000 கோடி தூக்கி பிரசாந்த் கிஷோர் கொடுப்பாருன்னா அது பணக்கொழுப்பு தானே. திறமை உள்ளவர்களை பயன்படுத்திக் கொள்ள என்ன தப்பு இருக்கு? அப்ப விஜய்க்கு திறமை இல்லையா? ஓலால வந்தீங்க, நீங்க ஒரு காரில் நீங்க ஓலால வந்தீங்க, அதே மாதிரி தானே நீங்க ஓலா போடுறீங்க. பிரசாந்த் கிஷோர் ஒரு ஓலா, அப்போ உங்க அரசியல் ஒரு ஓலா அரசியல். பெரியார் இவரா குறித்தான விமர்சனங்களுக்கு சொல்ல மாட்டோம் அப்படின்னு மறுத்த இவங்க 19 சொன்ன விமர்சனத்துக்கு எதுக்கு நான் தலைவர்றாங்க. யார் அடிச்சா பொருள் கலங்கி பூமியில தெரியுமா அவன் தாண்டா தமிழ் அப்படின்னு சினிமால பஞ்சலாக்கு பேசுறீங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். அதை சினிமால பேசி நாங்களும் கைத்தட்டி விசில் அடிச்சோமே. இதை கொஞ்சம் தரையில பேசி பாருங்களேன். பணத்தை தவிர கொண்ட எதுவுமே இல்ல. அங்க ப்ரொடியூசராக லைக்கா இருந்தாரு, இங்க ஆதவர்ஜுன் ப்ரொடியூசரா இருக்காரு. விஜய் பணக்கொழுப்புல பேசுறாரு, அவன் கட்சிக்காரன் வாய்க்கொழுப்புல பேசுறான். எந்த அடிப்படை அரசியலும் உங்களுக்கு தெரியாது தம்பி. ஏற்கனவே ஜான் அரங்கசாமி இருக்காரு, இப்ப ஆதவர்ஜுனா அவரும் பி வகுப்பாடு அவரு போயிருக்காரு, இப்ப பிரசாந்த் கிஷோர் போயிருக்காரு. யாரோ எழுதி கொடுப்பத கையெழுத்து போடுற இடத்துல தான் விஜய் அவர்கள் இருக்காரு. விஜய் சுயமா சிந்திச்சு இதை எழுதுங்க, இது பேஸ்புட் பொருளா மாறணும் அப்படின்னா திருப்பரங்குன்ற விஷயம் விஜய்க்கு தெரியாம இருந்துச்சா? தாவேகாவோட செயல்பாடு வந்து பெரிய அளவில் இல்லை, அது வெளில வர்றதே இல்லை. மார்ச் மாசத்துக்கு பிறகு களமாங்கிடுவாரு, அப்ப விஜய் தான் பேசுபொருளா இருப்பாரு. ஆடி போய் ஆவணி வந்து அவன் டாப்பா வருவாண்டி, அதெல்லாம் வருவான் அப்படின்னு களவாணி படத்தை சொல்ற மாதிரி. நான் தமிழ்நாட்டுடைய ஒரு குடிமகன், தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொண்ட ஒரு ஆள். நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும்? ஒரு காரணம் இருக்குல்ல. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிருக்கேன். விஜய் எல்லாம் வந்தா ஸ்டாலின் பெரிய மனித புனிதராயிருவார். வணக்கம். வணக்கம் தம்பி. பிரசாந்த் கிஷோரை வந்து அமர்த்துறது வந்து பணக்கொழுப்பு அப்படின்னு 19 அண்ணன் சொல்லியிருந்தாங்க, எல்லா கட்சிகளுக்கும் பொருந்துற மாதிரி. ஆனால் இது திமுகவுக்கு பொருந்தும், அதிமுகவுக்கு பொருந்தும், காங்கிரஸுக்கு பொருந்தும், பாஜகவுக்கு பொருந்தும். ஆனால் தாவேகா மட்டும் தன்னை மட்டும்தான் சொன்னது போல் குறுக்க வந்து பாயிறாங்க. அதாவது நம்ம இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சிவகார்த்திகேயனும் சூரியன் சண்டை போட்டுருப்பாங்க, அப்படி ஓரமாக போங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம் எடுத்து வைக்கிற அரசியல் என்னென்னே தெரியாமல் இந்த சிறார் அணி, அந்த கட்சியில் வந்து இப்போ சிறார் அணின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்குறாங்க, 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் சிறார் அணி. அந்த கட்சியில் இருக்க அத்தனை பேருமே சிறார் அணிலாம் சேர வேண்டிய விரும்பி வச்சுருக்காங்க. இந்த சின்ன பசங்க கூட்டம் என்ன ஏதுன்னே தெரியலை. இப்போ நீங்கள் ஒன்றே ஒரு கேள்வி தான் நம்ம அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. நமக்கு எதிர் விமர்சனம் வைப்பவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க வேண்டியிருக்கு. பணம் கொடுத்து தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வைப்பது தேர்தல் அரசியலா மக்கள் அரசியலா? மக்கள் அரசியலுங்கிறது மக்களிடத்தில் தன்னுடைய கொள்கைகளை சொல்லி, கோட்பாடுகளை சொல்லி, மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை சொல்லி, இல்லை ஏற்கனவே இந்த ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்திகளை மக்கள்கிட்ட சொல்லி, அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி அதை மக்கள் மனதை வென்று அதன் பிறகு சட்டமன்றத்தில் வென்று ஆட்சி அமைப்பது ஒரு நல்ல மக்கள் அரசியல். நீங்கள் தேர்தல் அரசியல் என்பது இலவசங்களை காட்டி, பாடல்களை போட்டு, இந்த உடை உடுத்தணும், இப்படி நடக்கணும், நீங்கள் வந்து வெள்ளை கலரில் பேண்ட்டு போடுங்க, ப்ரௌன் கலரில் பேண்ட்டு போடுங்க, வெள்ளை கலரில் சட்டை போடுங்க, ஒரு குறுக்க வந்து ஒரு பெல்ட் மாதிரி போட்டு சிங்கப்பூருக்கு டூர் போகிற மாதிரியே ஒன்று போட்டுக்கோங்க, இந்த விக்கு வைங்க, இந்த எந்திரன் படத்தில் வந்து ரஜினி விதவிதமாக விற்க போகிறல அது மாதிரி விற்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த இஷ்யூவை இப்படி போய் அட்ரஸ் பண்ணுங்கள். பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு துண்டிச்சிட்டு வச்சு தான் நீ பேசுவேன்னா இது மக்கள் அரசியலா தேர்தல் அரசியலா? நீங்கள் தேர்தல் ஒரு கட்சியினுடைய முதல் மாநாடு, அந்த மாநாட்டில் கொள்கை தலைவரை பற்றி பேசுவதற்கே துண்டிச்சிட்டு வச்சுட்டு பேசுகிற ஒரு ஆள் இன்றைக்கி பணம் கொடுத்து ஒரு வீக வகுப்பாளரை கொண்டு வராரு. அது பணக்கொழுப்பு தானே. இந்த பணத்தை விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மூலியமாக விஜய் பயிலகம் தொடங்கினார். நம்ம பணக்கொழுப்புன்னு சொன்னோமா? விஜய் படிப்பகம் தொடங்கினார், பணக்கொழுப்புன்னு சொன்னோமா? விஜய் மருந்தகம் தொடங்கினாங்க, பணக்கொழுப்புன்னு சொன்னோமா? விஜய் சட்ட ஆலோசனை மையம் தொடங்கினாங்க, பணக்கொழுப்புன்னு சொன்னோமா? விஜய் இலவச உணவகம் திறந்தாங்க, பணக்கொழுப்புன்னு சொன்னோமா? வெள்ள நிவாரணத்தை போய் திருநெல்வேலியில் நிவாரணம் செய்ய பணக்கொழுப்புன்னு சொன்னோமா? இல்லை சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பனையூர் பண்ணையார் போல் வீட்டுக்கு அழைச்சி கொடுத்தாரு, அதை நம்ம வந்து பணக்கொழுப்புன்னு சொன்னோமா? இல்லை திண்டுக்கல்லில் வந்து +2 முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிக்கு வந்து வீட்டுக்கு அழைச்சி வயிறு நெக்லஸ் கொடுத்தாரு, நிகழ்ச்சி நடத்தினார், அதை பணக்கொழுப்புன்னு சொன்னோமா? சொல்ல. சரி, மக்களுக்கு செஞ்சீங்க, ஓகே, அதை பணம் சம்பாதிச்சிங்க, மக்கள் செஞ்சீங்கன்னு நம்ம வந்து அதை கடந்து போனோம், அதை விமர்சனிக்க தேவையில்லை. ஆனால் 3000 கோடி தான் அவருடைய மினிமம் பட்ஜெட்டு. திமுகவே அவர்கிட்ட பேரம் பேசி தான் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்துச்சு. 3000 கோடி ரூபா வாங்கணும். 3000 கோடிங்கிறது விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டு களை எடுத்து காடு வெட்டி சம்பாதிச்ச காசா? 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்று
ஃபாரின்லேருந்து இறக்கின காருக்கு 7 லட்சம் ரூபாய் வரி கட்டாமல் அந்த வரி ஏய்ப்பு செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தால் நீங்கள் ரியல் ஹீரோவாக இருந்தால் பத்தாது, ரியல் ஹீரோவாக இருங்க அப்படின்னு விமர்சிக்கப்பட்டு 30 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டு அந்த அபராதத்தை நான் செலுத்த மாட்டேன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு வரி ஏய்ப்பு செய்த ஒருத்தர் இன்னைக்கு 3000 கோடி தூக்கி பிரசாந்த் கிஷோர் கொடுப்பாருன்னா அது பணக்கொழுப்பு தானே. இது விஜய் மட்டும் சொல்லலை, சுனிலை வச்சிருக்கிற அதிமுகவை சொல்கிறோம், பெண் அமைப்பை வைத்திருக்கிற திமுகவை சொல்கிறோம், அதே போல் இன்றைக்கி ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி, பிரசாந்த் கிஷோர் என்று இந்த மாதிரி வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு வச்சுக்கிற மொத்தமாக சொல்கிறோம் எல்லாரையுமே. இது பணத்திமிரு, பணக்கொழுப்பு அப்படின்னு. பணக்கொழுப்புனா நீங்கள் விஜயோடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட அவர் வந்து 34 மாவட்ட செயலாளருடைய பேச்சை கேட்டு அவர் இயங்குறாருங்க. திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் திருநெல்வேலி இஷ்யூவை சொல்லுவார், தேனி மாவட்ட செயலர் தேனி இஷ்யூவை சொல்லுவார். அந்த இஷ்யூ பேஸ் பாலிடிக்ஸை விஜய் பண்ணுறாருன்னா நம்ம விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. அதனோட கட்சிக்காரனை தொண்டனை நம்பாமல் அதில் என்ன மிக முக்கியமாக சொல்கிறாங்க, அது வந்து திறமை உள்ளவர்களை பயன்படுத்தி கொள்ள என்ன தப்பு இருக்குது? அப்போ விஜய்க்கு திறமை இல்லைன்றியா? சுய புத்தி உள்ளவன், படித்தவன், நல்ல மக்களை சிந்தித்தவன், மக்களை படித்தவன் எதுக்கு இன்னொருத்தரை போய் ஹையர் பண்ணணும்? ஒரு நீங்கள் நம்மகிட்ட வண்டி இல்லை, ஓலாவில் வந்தீங்க, நீங்கள் ஒரு காரில் நீங்கள் ஓலாவில் வந்தீங்க, அதே மாதிரி தானே நீங்கள் ஓலா போடுறீங்க. பிரசாந்த் கிஷோர் ஒரு ஓலா, அப்போ உங்கள் அரசியல் ஒரு ஓலா அரசியல். 10-15 நாட்களாக வந்து பெரியார் ஈவரா குறித்தான விமர்சனம் வந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து பெரியார் ஈவரா குழு விளையாட்டியாக கொண்டிருக்கக்கூடிய இவங்க வந்து பதில் சொல்லலை. கேட்குறப்ப நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கெலாம் பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னாங்க. பெரியார் ஈவரா குறித்தான விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு மறுத்த இவங்க சம்மந்தமே இல்லாமல் இதில் பொதுவாக சொன்ன விமர்சனத்துக்கு எதுக்கு கொண்டாந்து தலையிடுறாங்க? 74 செத்து போன பணத்தையே தோண்டி போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லி நம்ம எதுக்கு அடி வாங்குவான்னு கூட நினச்சிருக்கலாம். இன்னொன்று 30 நாட்களாக தொடர்ந்து டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து இந்த 1.5 மாத காலமாக வந்து பெரியாருடைய சமத்துவம், சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண்ணியம், மொழிக் கொள்கை எல்லாமே வந்து மறு வாசிப்புக்கு உட்படுத்தணும்னு சொல்லி ஈவேரா மீதான மொத்த பிம்பமும் சுக்காக உடஞ்சி தமிழ்நாட்டில் கிடக்கு. அதுவும் ஈரோடு தேர்தல் களத்தில் சீமானவர்கள் வந்து இது ஈவேரா மண் இல்லை, ஈவேராவே எங்களுக்கு ஒரு மண் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ கொள்கை தலைவராக, அதுவும் கொள்கை தலைவரில் முதல் தலைவராக ஏற்றிருக்கிற ஒருத்தரை தமிழ்நாடு முழுமைக்கும் டிபேட்டாக உட்படுத்தி அவரை வந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட பின்பம் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், ஜீவானந்தம், சிங்காரவேலர் இவங்களுக்கு இணையானவர் அவர் கிடையாது. இதே போல் 100 தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சீமான் வந்து நிரூபித்தார். இதை எதிர்த்து ஒரு ட்விட்டு போட வக்கற்ற, தெம்பற்ற, துணிவற்ற, திராணியற்ற, அடிப்படை அறிவற்ற ஒருத்தர் பணக்கொழுப்பு எடுத்திருக்காரு அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறதையும் இல்லை. பணத்தை தவிர உன்ட எதுவுமே இல்லைல்ல. நீ அவ்வளவு ஸ்டஃப் ஃபைட் கொடுக்குற, நீ வந்து பெரிய ஆளுப்பா, நீ ஸ்டாலின் எதிர்த்து நிற்கிற, திமுகவை எதிர்த்து நிற்கிற, 10 லட்சம் தொண்டரில் வச்சுக்கிற, ஒரே நாள் 50 லட்சம் பேர் உங்கள் கட்சியில் இணைகிறான், உனக்கு 2 கோடி ஓட்டு விட போகுது, ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு, எதிர்த்து பேச வேண்டியதானே? என் கொள்கை தலைவர் எப்படா நீ எப்படிங்க நீங்கள் பேசுவீங்க? சினிமாவில் பஞ்சலாக விடுறீங்கல்ல, யார் அடிச்சா பொறி கலங்கி பூமியில் தெரியுமோ அவன் தாண்டா தமிழ்நாட்டில் என்னை பற்றி கட்ட முதல் நீ தான் அப்படின்னு சினிமாவில் பஞ்சலாக பேசுகிறீங்க. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன், அதை சினிமாவில் பேசி நாங்களும் கைத்தட்டி விசில் அடித்தோமே. இதை கொஞ்சம் தரையில் பேசி பாருங்களேன். திரையில் எவனோ எழுதி கொடுத்ததை பேசுகிறீங்க. அங்கே திரையில் வந்து அட்லியும் ஏஆர் முருகதாஸும் டேரக்டராக இருந்தாங்க. இப்போ ஆதவர்ஜனும் பிரசாந்த் கிஷோரும் உங்களுக்கு டேரக்டராக இருக்காங்க. அங்கே ப்ரொடியூசராக லைக்கா இருந்தார், இங்கே ஆதவர்ஜன் ப்ரொடியூசராக இருக்கார். நீங்கள் எதுக்காக நம்ம பணக்கொழுப்புன்னு சொல்கிறோம்னா, விஜய் அவர்கள் வந்து படத்தில் நடித்தது கூட அது படத்தில் நடித்தார், அவர் உழைச்சார், சம்பாதிச்சார், வேர்வை செஞ்சார், ஓகே. விஜய் கட்சியினுடைய தாவேக்காவுடைய தொண்டர்கள், அது குறிப்பாக எவனோ ஒருத்தன் கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லி யாருந்தில் இன்றைக்கி தான் முதல்ல இந்த பேரையை கேள்விப்பட்டேன், சம்பத்குமார்னு சொல்லி. அவர் வந்து என்ன சொல்கிறாப்புல, திறநிதியில் பணம் சம்பாதித்து வாழ்வதை விட உழைத்து சம்பாதித்து நாங்கள் வந்து வாழ்வது வந்து எவ்வளோ மேலே, நீங்கள் எங்களை விமர்சிக்கலாமாங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. திறநிதி என்பது வந்து ஒரு அவமானமோ அது ஒரு கேவலமோ கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுமைக்குடைய எல்லா கட்சிகளும், ஈவன் ட்ரம்போட கட்சி முதற்கொண்டும் ஒரு தேர்தல் க்ரௌட் ஃபண்டிங் வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்சி மக்கள்கிட்ட பெறுறாங்க, நிறுவனங்கள்கிட்ட பெறுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எலெக்ஷன் பாண்டு மூலியமாக பெரும் நிறுவனங்கள்கிட்ட பெறுறாங்க. தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் தங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள்ட்ட, முன்னாள் அமைச்சர்கள்ட்ட, அமைச்சர்மார்கள்ட்ட பெறுறாங்க. நாம் தமிழர் கட்சி மக்கள்கிட்டையும் நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிமார்கள்ட்டையும் தான் க்ரௌட் ஃபண்டிங். இப்போ நான் சாட்டில் வர வருமானத்தில் ஒரு நிதியை மாதம் கொடுக்குறேன், அது இல்லாமல் ஒவ்வொரு முறையும் க்ரௌட் ஃபண்டிங் தான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கொடுக்குறீங்க. அப்படி ஒவ்வொருவரும் நம்மால் என்றதை நம்ம அண்ணனுக்கு நம்ம செய்கிறோம். இது நாம் தமிழ் கட்சி ஸ்டெர்லைட்டில் பணம் வாங்கினாலோ இல்லை வந்து ஒரு பெரும் முதலாளிகிட்ட பணம் வாங்கினாலோ அது வந்து விமர்சனத்துக்குரியது.
மக்களுடைய உழைப்பை சுரண்டி அவனை ஏமாற்றி என்னைக்காவது ஒரு நாள் நீ கோடீஸ்வரன் ஆயிடுவ அப்படின்னு நம்ப வச்சு ஏழப்பாளைய ரத்தத்தை உரிகிற அட்டை மாதிரி உரிகிற லாட்ரி மாட்டினுடைய பணத்தில் வாழ்கிற நீங்கள், அவனுடைய பணத்தில் மாநாடு போட்ட நீங்கள், அவருடைய பணத்தில் பனையூர் அலுவலகத்தில் 5 சிலையை திறந்து நீங்கள் பேசலாமா? விஜய் உழைச்ச காசில் பனையூர் அலுவலகமா? விஜய் உழைச்ச காலத்தில் மாநாடா? விஜய் உழைச்ச காலத்தில் திமுக தாவேகா தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து பேரணி போகிறானா? மாவட்ட செயலாளர் அறிவித்ததுக்கு மேலூர்லேருந்து மதுரை வரைக்கும் 3 கிலோமீட்டர் வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணி ஜேசிபியில் கொண்டு வந்து பெரிய மாலையை போட்டு, இதெல்லாம் யார் காசு? எவன் அப்ப வீட்டு காசு? லாட்டி மாட்டினுடைய மருமகன் ஆதவர்ஜன் கொடுக்குற பணம். அந்த பணம் தான் பிரசாந்த் கிஷோர் கொடுக்குறாரு. அப்போ உழைக்கிற மக்களுடைய, அது வெறும் சிக்கிம் பூட்டான் மட்டும் இல்லை, கேரளாவில் இந்தியா முழுக்க ரம்மி சர்க்கிள், ஆன்லைன் ரம்மி லாட்ரி தமிழ்நாட்டில் தடை. ஆனால் ஆன்லைன் ரம்மியில் முழுக்க இந்த லாட்ரி மாட்டின் கும்பல் இறங்கிடுச்சு. அதில் ஆதவர்ஜனுக்கு பங்குலன்னு சொல்லுங்க. ஊழல் லஞ்சத்தை எதிர்ப்பதற்கு, நேர்மையான ஆட்சி நடத்தணும்னு சொல்றதுக்கு ஆதவர்ஜனை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை, ஒரு நீதிமன்றத்தில் போய் 7 லட்ச ரூபா பணத்துக்கு போய் ஏறின நீ நல்லாட்சி கொடுப்ப, லஞ்ச ஊழலை ஒழிப்ப, லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்த காருக்கு வரி கட்டாது நீ நல்லாட்சி கொடுப்பேன்னு சொல்லி நாங்கள் நம்பணும். அப்போ இது பணக்கொழுப்பு தானே, பண திமிரு தானே, ஆணவ திமிரு தானே. விஜய் பணக்கொழுப்பில் பேசுறாரு, அவன் கட்சிக்காரன் வாய்க்கொழுப்பில் பேசுகிறான். எந்த அடிப்படை அரசியலும் அவங்களுக்கு தெரியாது தம்பி. மக்களுடைய பிரச்சனை தெரியாது. ரொம்ப எளிமையான கேள்வி நம்ம கேட்போம். மேல் பாதி பிரச்சனை, விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? கோயில் பூட்டை உடைக்கணுமா, சீல் அப்படியே இருக்கணுமா? பரந்தூருக்கு பேசி நீங்கள் மதுரையில் விமான நிலையம் விரிவாக்கம் கூடாது என்று அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க, சின்ன கட்டளை மக்கள். அந்த விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படணுமா, அது இருக்கப்படணுமா? அதோடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ குலசேகரப்பட்டினத்தில் இந்தியாவுடைய இது ராக்கெட் ஏவுகணை வருது. அது அந்த ஊர் மக்கள் வந்து எதிர்த்து போராடுறாங்க. அது வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு சென்னை திருநெல்வேலியில் சிப்காட்டுக்காக 2150 ஏக்கர் விவசாய நிலத்தை எடுப்போம்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு. சிப்காட் வேணுமா, விவசாய நிலம் போகணுமா? உங்கள் நிலைப்பாடு என்ன? நீங்கள் கேட்டது போலவே நீங்கள் ஊடகத்தோடு கேட்டிருந்தீங்க, காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சியா இல்லையா? அது வாரிசு அரசியல் செஞ்சதா இல்லையா? காங்கிரஸ் கட்சி ஈழத்துக்கு துரோகம் செய்ததா இல்லையா? காங்கிரஸ் விரும்பிய போரை ஈழத்தில் நடந்ததா இல்லையா? அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுகங்கிற கட்சி சாத்தான்குளம், இங்கே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை, அதே போல் வந்து தூத்துக்குடி படுகொலை என்று மோசமான ஒரு ஆட்சியை, மோசமான நிர்வாகத்தை நடத்தி முடிஞ்சிருக்கிறது. அதிமுக மீதான உங்களுடைய நிலைப்பாடு என்ன, எதிர்ப்பு என்ன? திராவிட கட்சியிலான திமுக அதிமுகவை எந்த நிலைப்பாடில் நீங்கள் வைக்கிறீங்க? இதை பற்றி உங்களுடைய என்னைக்காவது நீங்கள் கருத்து சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை மீது சர்ச்சை. சிக்கந்தர் தர்காவுக்கு போகக்கூடாது என்ற ஒரு கூட்டமும், இல்லை நாங்கள் வந்து போவது எங்களுடைய உரிமை என்ற ஒரு கூட்டமும் போராடிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் ஸ்டாண்ட் எடுத்து இது தமிழர் மலை, தமிழர் வழிபாட்டு அடிப்படையில் முருகனை வழிபடுவதற்கும் சிக்கந்தரை வழிபடுவதற்கும் அல்லாவை வழிபடுவதற்கும் எங்களுக்கான உரிமை இருக்கிறது. இந்த மலை எங்கள் மலை, எவனும் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்ம சண்டை போடுறோம். இதில் தாவேக்காவுடைய தலைவர் சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, அதான் அவருடைய சொன்னார். நாம எல்லாரும் ஒன்று தான் கத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அவருடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் இஸ்லாமியரை பொதுச்செயலராக போட்டிருக்கேன், கிறிஸ்தவரை வந்து ஒரு துணை பொதுச்செயலராக போட்டிருக்கேன், பார்த்து போடுறீங்கல்ல, கிறிஸ்தவர், இஸ்லாமியர், ஒரு நாடார், ஒரு தேவர், இப்படி பார்த்து எல்லா பிரதிநிதித்துவம் இருக்குன்னு சொல்லி ஒரு புரோட்டோகால் படி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அதுக்கு காப்பி பேஸ்ட் தான். நாம் தமிழ் கட்சியிலேருந்து களவாண்டு நாங்கள் திறநிதி பிச்சைன்னு சொல்கிறீங்க. நீ என் கொடியவே பிச்சை எடுத்துட்டு போயிருக்கீங்க. கொடியே நாம் தமிழ் கட்சி களவாண்டது. ஜான் ஓரகேசாமி நாம் தமிழ் கட்சிக்கு வேலை பார்த்தாரு. நீங்கள் வந்து சுயமாக சிந்திக்க முடியாதவன், வந்து மூளை இல்லாதவன் தான் வந்து வீவோ வகுப்பாளர் வைப்பான்னு சொல்கிறீங்க. அப்போ சீமான் வந்து 2020 சுய அறிவு இல்லாமல் இருந்தாரா? ஜான் ஓரகேசாமி நாம் தமிழ் கட்சி வேலை பார்த்தாருங்க விஷயமே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இவங்க சொல்லி தான் தெரியும். நான் நாம் தமிழ் கட்சியில் எல்லாத்தையும் கேட்குறேன், அவர் வேலை பார்த்தாரா அப்படின்னு. யாருக்குமே தெரியல. அண்ணன்ட்டே கேட்டேன், இது அவரை சொல்கிறா, ஜான் ஓரகேசாமி சொல்கிறா ஒரு தடவை அப்படின்னு. அதனால இப்படி சொல்லி ஏமாத்திருக்காருங்க விஜய. நான் இவருக்கு வேலை பார்த்தேன், அவருக்கு என்னைய அமெரிக்காவில் கூப்பிட்டாக, ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாக. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சலூன் கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கமலஹாசனுக்கு முடிவெட்டின மாதிரி, ரஜினிகாந்துக்கு முடிவெட்டின மாதிரி, சிவாஜிக்கு முடிவெட்டின மாதிரி, எம்ஜிஆருக்கு முடிவெட்ட மாதிரி, மொட்டை ராஜேந்திரனுக்கு முடிவெட்ட மாதிரி, மொட்டை முடிய இருக்காது, முடிவெட்டு மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம மொட்டை ராஜேந்திரனுக்கு முடிவெட்டிருக்கானா, மொட்டையாச்சே இந்த கல்ல எப்படி முடிவெட்டினா கொய்யால இப்போ அப்படி பிரேக்கெட் தெரிஞ்சிடும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சுயமாக சிந்தித்து 2016 ஒரு மக்களரசு .comல செயல்பாட்டு வரைவை வெளியிட்டாச்சு.
காலத்துக்குமான தேர்தல் அறிக்கை அங்கே இருக்குது. புதுசாக ஒன்றும் நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. புதிதாக இப்போ வந்து அரிட்டாப்பட்டி பரந்தூர் வேணால் நம்ம ஆட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி தமிழ்நாட்டுடைய சிக்கலுக்கான தீர்வுகள், ஆட்சி என்ன செய்ய போகிறோம், டென்மார்க்கில் எப்படி இருக்குது, கியூபாவில் எப்படி இருக்குது, மற்ற நாடுகளில் எப்படி இருக்குது, அதே போல் நாங்கள் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம், தற்சார்பு பொருளாதார கொள்கை எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நம்ம ஆட்சியினுடைய மொத்த வரைவும் மொத்த டிராஃப்ட்டும் இருக்குது. புதுசாக போகிறது எதுக்கு நமக்கு வந்து வீக வகுப்பாளராக வரணும்? 2021 வீரநடை, அதாவது அந்நியர் அபகரிப்பிலிருந்து தமிழகத்தை மீட்டு மண் மீட்டு மானம் காத்து வீரநடை போடுவோம் நாம் தமிழராய் அப்படின்னு ஒரு துண்டறிக்கை. இந்த துண்டறிக்கையை வந்து இந்த ஜான் ஆரோக்கியசாமி வடிவமைச்சு கொடுத்த மாதிரி அவருடைய இணைய பக்கத்தில் போட்டது இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். இந்த துண்டறிக்கையை வடிவமைச்சது நாம் தமிழர் கட்சியில் இன்றைக்கி தலைமையில் ஒருத்தருக்கூடிய அண்ணன் பிரபாகரன், அவர் தான் வடிவமைச்சிருக்காரு. அவர் இன்றைக்கும் ஆக்டிவாக இருக்காரு. சொன்னது அண்ணன் சீமான். ஒரு சின்ன துண்டறிக்கை. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி டிசைனரா, நீங்கள் என்ன ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் ஓட்டுறவரா, நீங்கள் பெரிய வியூக வகுப்பாளர்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ அந்த துண்டறிக்கையை வச்சுக்கிட்டு நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வீக வகுத்து கொடுத்தேன். என்ன விகத்தை வகுத்து கொடுத்தீங்க? 234 தொகுதியில் பாதி பெண்கள் பாதி ஆண்கள்ங்கிறது 2019 ரெண்டு சீமான் எடுத்த முடிவு. தனித்து கூட்டணி 2021 தேர்தல் காலத்தில் ரெண்டு சீமானுக்கு தனித்து பாட்டு போட்டாங்களா, இல்லை ட்ரெஸ் கோடு ஏதாவது இருந்துச்சா? நாம் தமிழ் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க? சரி, ஸ்ட்ராட்டஜி போட்டதா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும்ல, பணம் வாங்கியிருப்பீங்கல்ல, எவ்வளோ பணம் வாங்கினீங்க, என்ன அக்ரிமெண்ட், அதில் சீமானை கையெழுத்து போட்டிருக்காரா, பாக்கியராசன் கையெழுத்து போட்டிருக்காரா, பொதுச்செயலாளர் பொருளாளர் கையெழுத்து போட்டிருக்காங்களா, ஏதாவது ஒன்று இருக்கா? அப்போ முழுக்க சலூன்களில் முட்டராஜேந்திரனுக்கு முடிவெட்ட மாதிரி ஃபோட்டோ போடுற மாதிரி இந்த ஜான் ஆரோக்கியசாமி விஜயை ஏமாத்திருக்காங்க. நான் சீமானுக்கே வேலை பார்த்தேங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. நான் அட்லியோட அசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிறது, முருகதாஸ் அசிஸ்டண்ட், அது மாதிரி எவனா சொல்லிக்கிட்டு சினிமாவில் வாய்ப்புக்கிற மாதிரி விஜய்கிட்ட வாய்ப்பு தேடி விஜய் ஏமாத்துறதுக்காக இந்த ஆள் உள்ள போயிருக்காரு. இவர் வந்து நாம் தமிழ் கட்சி கூட அண்ணன் சீமானோடு நிறைய பேசியிருக்காங்க. பொதுவாக அந்த அரசியல் விமர்சகர்கள், இந்த பொலிட்டிக்கல் அனலைசர்ஸ் வந்து எல்லா கட்சிகளோடும் பேசுவாங்க. அந்த அடிப்படையில் ஜான் ஆரோக்கியசாமி அண்ணன் சீமானோடும் பேசியிருக்காரு. பேசி க்ளோஸாக நாம் தமிழ் கட்சியை வாட்ச் பண்ணி, நாம் தமிழ் கட்சி வந்து புலியை பதிலாக அங்கே யானை, அதே இந்த தூரத்துலேருந்து பிட்டடிக்கிறவன் வந்து பக்கத்தில் பிடிச்சா உடனே நம்ம புலி வரைஞ்சா புளியை வரைஞ்சிருவான், தூரத்தில் பிடிச்சிருக்காம புளியை யானையாக வரைஞ்சி வச்சுட்டான். வெளியிருந்து பார்த்தவன் அந்த வண்ணமே நம்ம வண்ணம் தானே. அதே வண்ணம். அதே போல் துண்டு 2014-13 அண்ணன் வந்து வெளிநாடுக்கு போகும்போது அந்த துண்டை போட்டிருந்தாங்க. அது இயக்கத்திலேருந்து வந்த மஞ்சள் சிகப்பு வண்ணம். சோழர்கள் காலத்திலேருந்து அந்த மஞ்சள், அந்த சிகப்பு வண்ணம் இருக்குது. அவங்க புளியே சிகப்பு புளி தான், சிகப்பு மஞ்சள் இருக்கும். இப்போ அதுலேருந்து அந்த தலைவர் எடுக்கிறாரு, தலைவர்லேருந்து நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த மஞ்சள் சிகப்பு என்பது நாம் அதுக்கு ஒரு குறியீடே வேறு மாதிரி சொல்கிறோம். சிகப்பு என்பது மாவீரர்கள் சேர்ந்த குருதி. அந்த அதுக்கு விஜய் வந்து வேற ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா ஒரிஜினல் ஓனர் இங்கே இருக்காரு, அவருக்கு அப்படி தெரியும். அதில் வந்து எதுக்கு இத்தனை நட்சத்திரம் போட்டிருக்காங்க, அது ஏன் ப்ளூ கலரில் இருக்குது, அது ஏன் பச்சை கலரில் இருக்குது, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுன்னு சொல்லி விளக்கத்தை வந்து ஏவி வீடியோவை பாருங்கள், விளக்கம் சொல்லி விளக்கத்தை வீடியோ ஏரியாவுக்கு வாடா அப்போ சொல்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி கடந்து போனாங்க. அப்போ முழுக்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு வண்ணத்தை திருடி, கொள்கைகளை திருடி, கோட்பாடுகளை களவாண்டு, அதில் கொஞ்சம் திராவிடம், அதில் கொஞ்சம் தேசியம், அதில் கொஞ்சம் வந்து தமிழ் தேசியம், அதில் கொஞ்சம் அம்பேத்கரியும், அதில் கொஞ்சம் பெரியாரியும் எல்லாத்தையும் போட்டு குழப்பி எடுத்து எந்த தெளிவுமற்ற ஒருத்தர் இன்றைக்கி வேறு என்ன செய்கிறதுன்னு தெரில. இப்போ படம் முடிய போகுது, அடுத்த மாதம் ஷெடியூல் முடிய போகுது. படம் முடிஞ்சுன்னு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து நடைபயணம் போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதா, என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணால் தமிழ்நாட்டு மக்களை ஓட்ட கவரலாம் அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங்க்கு வரணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ 30 நாளாக சீமான் அவர்கள் கருத்தியலாக பேசி ட்ரெண்டிங்கில் இருக்கார். விஜய் அவர்கள் நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு அவ்வளோ இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துங்க. இந்தியாவில் மோடி கடைசியாக 2014 முன்னாடி மோடி ஒரு தடவை நடத்தினார். மோடிக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாத ஒரே ஆள் விஜய் தான். அந்த விஷயத்தில் மோடி விஜயும் ஒன்று. இதில் வந்து திமுக அதிமுக போன்ற கட்சியில் வந்து தேர்தலுக்காக இந்த வீக வகுப்பாளர்களை வைக்கிறாங்க. போன தடவை வந்து திமுக பிரசாந்த் கிஷோர், அதிமுக சூழ்நிலை வச்சுருந்தாங்க. ஆனால் விஜய் வந்து கட்சி நடத்துவதற்கே வந்து ஜான் ஆரோக்கியசாமி வச்சுருக்காரு. இப்போ அண்மையில் ஐயநாதன் கூட ஒரு குற்றச்சாட்டை வச்சார், அறிக்கை வரைக்கும் அவரை கேட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஜான் ஆரோக்கியசாமி வழிகாட்டு அப்படி தான் கட்சி நடக்குது. ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், இப்போ ஆதவரஜனா அவரும் வீக வகுப்பாளர் அவர் போயிருக்காரு, இப்போ பிரசாந்த் கிஷோர் போயிருக்காரு. ஒரு கட்சிக்கு 3 வித வீக வகுப்பாளர் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படின்னா கட்சியை நடத்தக்கூடிய ஆளுமைத்தன்மையுள்ள ஆட்களோ, கட்சியை நடத்தக்கூடிய ஆளுமையோ அந்த தலைவர்கிட்டையும் இல்லை, அந்த தொண்டர்கள்ட்டையும் இல்லை. தொண்டர்களை அவர் நம்பலை, இவர்கிட்ட இவ்வளோ ஸ்டப் இருக்குன்னு சொல்லி தொண்டர்களும் நம்பலை. விஜய் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. நீங்கள் விஜய் தமிழ்நாட்டில் கூட எல்லோருக்கும் பிடிக்கும். சவுத் இந்தியாவிலே ஒரு பிக்கஸ்ட் ஆக்டர், அதில் எந்த மாற்றுக்கிறதும் யாருக்குமே கிடையாது. ஆனால் அவர் வாயை திறந்தாருன்னா அந்த சிரிச்சா பூச்சி ரவுண்டுன்னு வாங்கல்ல, வாயை திறந்தால் முடிஞ்சு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்,
என்னம்மா அந்த ரூல் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்கல்ல அப்படின்னு. ஜெயலலிதா இறந்துச்சு, திருமாவளை கொண்டு ஆற்றுல போட்டாங்க, நொய்யில் வர நுறைய சோப்பு நுரன்னாங்க, மாம்பழ சின்னத்துக்கு ஆப்பிள் சின்னம்னாங்க, என்னெல்லாமோ பேச ஆரம்பித்தாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் நீதானம்மா என்னம்மா சொல்லுவாங்களாம் அப்படின்னு ஆளாளுக்கு பெரும் புலவர்களாக வெளிவர ஆரம்பித்தாங்க. கம்பராமாயணத்தை சேக்கிலாரா கபிலரா கம்பரா அப்படின்னு அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த அம்மா இல்லைன்னொன்னே நீங்கள் வாயை திறந்தா முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சினிமாவில் இன்னொருத்தர் எழுத, அதை அசிஸ்டன்ட் வாசிக்க, அதை பஞ்சலாக்க பேசி மனப்பாடம் பண்ணி பேசின ஒருத்தருக்கு மேடையில் பேசிடலாம், மக்கள் மொழியில் இறங்கி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியலை. யாரோ எழுதி கொடுப்பதை வாசித்து கையெழுத்து போடுறாங்க. நேற்று இந்த கட்சியில் ஒரு அறிக்கை வருதுங்க, 28 அணிகளாம். அதில் சிறாரணி நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதில் 7ஆவதாக வந்து கேடஸ் அண்ட் ஒரு ஏதோ டெவலப்மெண்ட் விங்க் அப்படின்னு சொல்லி ஒரு விங்கு. அப்புறம் இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா கேடஸ் விங் அப்படின்னு வருது. ஒன்று தொண்டரணி, இன்னொன்று கேடஸ் அண்ட் ட்ரைனிங் விங் அப்படின்னு கேடஸ் விங். கேடஸ் விங்னா என்ன, கேடஸ் அண்ட் ட்ரைனிங் விங்னா என்ன? ரெண்டுமே ஒன்று தானே. என்ன போட்டுன்னு தெரியாமல் கையெழுத்து பிடிச்சிருக்காங்க. நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னால் போட்டால் கூட கையெழுத்து போட்டு கொடுத்துருவார் போல இருக்குது. என்னென்னே தெரியாமல் ஒரு 28 விங்கு. இது முதல் தான், இன்னும் நிறைய விங்கு வரப்போகுது. ஏற்கனவே 23 பாசறைகள் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சியில் இருக்குது. இதில் திருநங்கைகளுக்குன்ற பாசறை மட்டும்தான் அவர் வந்து பொது செல்கள். ஆனால் இந்தியாவிலே திருநங்கைகளுக்கு முதலாக தேர்தல் காலத்தில் வாய்ப்பு கொடுத்தது நாம் தமிழ் கட்சி ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அதுக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் கூட ஒரு கேள்வியாக கூட வந்தது. அப்போது நாம் தமிழ் கட்சி எல்லாத்துக்குமே இது முன்னோடியாக இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியாவிலே முதல் முறையாக சேலம் ஓமலூரில் நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக நிப்பாட்டினாங்க. இப்படி பல்வேறு வாய்ப்புகளை நாம் தமிழ் கட்சி எல்லாம் ஏற்படுத்திடுச்சு. மாற்றுத்திறனாளிகள் ஒரு பாசறை உருவாக்கியிருக்காங்க, அவ்வளோதான். இது ஒரு முன்னோடி, இது ஒரு இது அதில் என்னென்னே தெரியாமல் அதில் ஒரு கையெழுத்து போட்டு அதை வெளியிடுறாங்க. அப்போ யாரோ எழுதி கொடுப்பதை கையெழுத்து போடுற இடத்துல தான் விஜய் அவர்கள் இருக்கார். விஜய் சுயமாக சிந்திச்சு இதை எழுதுங்க, இது இன்றைக்கி ட்ரெண்டிங் போகணும், இது பேஸ்புக் பொருளாக மாறணும் அப்படின்னா திருப்பரங்குன்ற இஷ்யூ விஜய்க்கு தெரியாமல் இருந்துச்சா? இல்லை பெரியார் குறித்த விமர்சனம் அவருக்கு தெரியாமல் இருந்துச்சா? தாவேக்கோட கொள்கை உறுப்பு செயலாளர் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, விஜய் அவர்கள் வந்து எங்கள் தன்னுடைய தளபதி சீமானுக்கு விமர்சிக்கலன்னு எப்படி சொல்லுவீங்க? விமர்சிச்சிருக்கோமே, அதுக்கு நாங்கள் எதிர்வினை ஆற்றிருக்கோமே. என்ன எதிர்வினை? எங்களோட பெரியாருக்கு மாலை போட்டார்ல, அதான் எதிர்வினை. போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காருங்க. அவங்க மாலை போடுறது தான் எதிர்வினையா. இந்த புச்சுக்கு அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. பெரியாருக்கு மாலை போடுறது. அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்தி அமித்ஷா பேசிய போது அமித்ஷாவை கண்ணம் தெரிவிக்காரு. ஆனால் அண்ணன் சீமானுக்கு வந்து கண்ணம் தெரிவிக்க பயப்படுறாரு. ஏன்னா இப்போ அமித்ஷா வந்து இதுக்கு நேரடியாக ரியாக்ட் பண்ண மாட்டார். சீமானந்து நேரடியாக ரியாக்ட் பண்ணுவார். எந்த அடிப்படையில் உன் கொள்கை தலைவர் ஈவேரா அப்படின்னு கேள்வி நம்ம எழுப்போம். எந்த அடிப்படையில் கொள்கை தலைவர்னா இது ரொம்ப இதாயிருங்க, அதை அப்படி கேட்டிங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் அவருக்கு தெரியாது. அவருக்கு வந்து பெரியாரை போட்டால் நம்ம திராவிட ஐடியாலஜி, காமராஜரை போட்டால் ஒரு குறிப்பிட்ட சமூகம், அது இல்லாமல் இன்னொரு ஐடியாலஜி அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. பட் அவங்களுக்குன்னு காமராஜருக்கு தனித்த ஒரு கோட்பாடோ கொள்கை கிடையாது. அவர் நேர்மையின் அடையாளம், அது எந்த மாற்றுக்கிறதும் யாருக்கு இருக்க முடியாது. ஆனால் நேருவின் கொள்கை காங்கிரஸின் கொள்கை தான் காமராஜர் கொள்கை. ஆனால் அந்த கொள்கையை கொண்டு அப்படி ஆனால் அவர் கொள்கை தலைவராக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணார். வேலுநாச்சியாருக்கு என்ன கொள்கை இருந்துச்சு? நான் ஒரு 10 வரலாற்று புத்தகங்கள் எவ்வளோ படிச்சிருக்கேன். வேலுநாச்சியார் ஒரு ஐடியாலஜிக்கல் லீடரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அவங்க ஒரு வீரத்தின் அடையாளம். அவங்களுடைய ஒரே நோக்கம் கணவன் என்னை இழந்த நிலத்தை மீட்டெடுக்கணும், வெள்ளைக்காரனை திருப்பி அடிக்கணும். இது எப்படி ஒரு ஐடியாலஜியாக இருக்க முடியும்? அஞ்சலை அம்மாளுக்கு என்ன ஐடியாலஜி இல்லை, அவங்களும் காங்கிரஸ் தான். காமராஜுக்கு இருந்த அதே கோட்பாடு தான் அஞ்சலி அம்மாளோட கோட்பாடும். அப்போ அவங்களுக்கு என்ன ஐடியாலஜி? அம்பேத்கருக்கு ஒரு கருத்தியல் இருக்குது. ஆனால் அந்த கருத்தியலை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அம்பேத்கர் கருத்தியல் படி நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னா கூட அது நம்ம வரவேற்கலாம், பாராட்டலாம், வாழ்த்து சொல்லலாம். நீங்கள் எல்லாத்தையும் குழப்பி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சரி அந்த அம்பேத்கர் கருத்தியலை முழுமையாக விஜய்க்கு தெரியுமான்னா சத்தியமாக தெரியாது. அந்த கட்சிக்காரனுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன தெரியும் அம்பேத்கர்? அம்பேத்கர் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் போகும்போது தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம், அவங்கள தனியாக உட்கார வச்சுருவாங்களாம். அப்படி அவங்க அந்த இனத்துக்காக போராடி அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து அவர் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. யார்? தாவேக்கால ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. அம்பேத்கர் வந்து சின்ன பிள்ளையில் ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணி கொடுக்கலையாம், பள்ளிக்கூடத்தை தனியாக உட்கார வச்சாங்களாம். அதுக்கப்புறம் அவர் அந்த இனத்துக்காக போராடி பண்ணாராம். அப்போ என்னென்னா அம்பேத்கர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லீடராக தான் அவன் பார்க்குறான். அம்பேத்கருடைய சமூக நீதி கோட்பாடு என்ன, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு என்ன, அவர் எதுக்காக வந்து நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார், ஏன் ஒரு மாஸ் கன்வர்ஷனாக வந்து 10 லட்சம் இந்துக்களோட பௌத்த மதத்தை தழுவினார், எந்த புரிதலும் இல்லை. எந்த புரிதலும் அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எழுதினாருங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அம்பேத்கருங்கிறது ஒரு ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லீடரு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க.
அப்படிப்பட்ட அம்பேத்கரை நம்ம கொள்கை தலைவராக வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவன் அவ்வளோதான் அவனோட புரிதல். ஏன்னா விஜய்க்கே அம்பேத்கர் தெரிஞ்சிருக்க 100 விழுக்காடு சொல்கிறேன், வாய்ப்பே கிடையாது. அதாவது இவங்க ஊழல் ஒழிப்பு அப்படின்னு பேசினாங்க. நீங்கள் சொன்னது போல் இதுவரைக்கும் இந்த ஓராண்டு காலத்தில் அதிமுக குறித்து அவங்க வாய் திறக்கலை. மிக அண்மையில் ஐயநாதன் வந்து அந்த ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து விலக்கிக்கிட்டார். அவர் சொல்கிறப்ப நான் விஜய்கிட்ட பேசினேன், விஜய் வந்து அதிமுகவோட போகிறது தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு விஜயே சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து தாவேக்கு ஆதரித்து பேசின பழக்கரிப்பையாக கூட விமர்சனத்தை வைக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஐயநாதன் வந்து ஒரு 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 வார்த்தை வியாபாரி, எனக்கு அதை மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய கருத்துக்களில் நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் பேசிய விஷயங்கள், அவர் வந்து அவர் எந்த மாதிரி நபர் நமக்கு தெரியும். ஆனால் அவர் பேசிய விஷயங்கள் இருக்கு பாருங்க, அது ஒரு கட்சியாகவே நடைபெறலைன்னு சொல்லியிருந்தார். தாவேக்காங்கிற ஒரு கட்சி வந்து ஒரு கட்சியாகவே நடைபெறலை. அங்கே வந்து எடுப்பார் கைப்பிள்ளை போல் விஜய் வந்து இந்த 3 பேருடைய பேச்சை கேட்குறாரு. குறிப்பாக புஷி ஆனந்த், அவன் பேர் என்ன பேர், ஆதவ் அர்ஜுன், இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர், அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஜான் ஆரோக்கியசாமி, அந்த 3 பேரோட பேச்சை தான் அவர் கேட்குறாரு. இப்போ 4வதா பிரசாந்த் கிஷோர். அப்போ அவங்க பேச்சை கேட்டு அவர் இயங்குறாரு அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு கட்சியாக இயங்கும்? ஒரு கட்சி தலைவன் கட்டளை இடணும், அதை தொண்டர்களும் அங்கே இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்களும் வழி நடத்தணும். இவங்க சொல்கிறத கேட்டு அவர் நடத்துகிறாரு. அங்கே எதுவுமே வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை விஜய்கிட்ட, அவருக்கு எதுவுமே தெரியல, கிட்டத்தட்ட எதுவுமே தெரியலங்கிற மாதிரி தான் ஐயநாதன் சொல்லியிருந்தார். அதனால தான் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் போடுவதற்கு 15 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கான். திமுகவில் கூட கிடையாது. திமுகவில் காசு கொடுத்தா மாவட்ட செயலர் ஆக்கிக்கிறாங்க. ஆனால் இங்கே வேட்பாளர் காசு வாங்குவான், இங்கே மாவட்ட செயலருக்கு 15 லட்சம் பணம். இவன் பேசுகிறாங்க நாட்டில், இவன் திமுகவை எதுக்க போகிறேன்னு சொல்கிறான், திமுக ஊழலை ஒழிக்க போகிறோம், திமுகவை எதுக்க போகிறோன்னு. மாவட்ட செயலர் பணம் போடுறதுக்கு 15 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்க. அது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் ஊடகங்கள் பேஸ்புக்காக வரலாம் மாற்றலை. விஜயோடைய ரசிகர் மன்றத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் பயணித்த யாருக்குமே பொறுப்பு கிடையாது. யாருக்கு பணம் இருக்கோ, ரோகிணி தேட்டருடைய ஓனரு, மதுரையில் வந்து லொடுக்கு பாண்டியா, ஏதோ ஒரு பாண்டியா, லெஃப்ட் பாண்டியா, அவருக்கு பொறுப்பு. இந்த மாதிரி யார் யார் வந்து எந்த அவளோட பழைய காணொலிகள்லாம் எடுத்து போட்டாங்க. அவ்வளவு தரக்குறைவாக இருக்குது. அவ்வளவு ஆபாசமாக இழிவாக பேசக்கூடிய ஒருத்தரை வந்து மாவட்ட செயலராக போட்டு வச்சுக்கிறது. அங்கே தூத்துக்குடியில் ஏற்கனவே இப்போ மகளிர் அணிக்கும் இளைஞர் அந்த மாவட்ட பொறுப்பாளருக்கும் சண்டை. கட்சி ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து மோதல்கள் வரும் பார்த்துருக்கோம். இவங்க ஆரம்பிக்கும் போதே மோதலோடு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா திரையரங்கில் விஜயோடைய ட்ரெய்லர் லான்ச்சுக்கு மொத்த சேரையும் உடைச்சிட்டு பண்ணி மேஞ்ச மாதிரி போகிறவனுக்கு அவனுக்கு என்ன புரிதல் இருக்கும், என்ன கோட்பாடு இருக்கும், என்ன சிந்தனை இருக்கும்? இன்றைக்கும் விஜய் படம் வந்தால் இந்த மாவட்ட செயலர் பண்ணுற வேலையை பாருங்கள். இப்போ ஒரு படம் வரப்போது இல்லை, என்ன படம் அது, ஜனநாயகன். அந்த படம் வரும்போது இவன் பண்ணுற அளப்பறையில் தெரியும், ஒட்டுமொத்த மக்களும் எப்படி வெறுக்கிறாங்கன்னு தெரியும். படத்தை சொல்லலை, இவங்க நடந்து கொள்கிற விதத்தில். இந்த மாவட்ட செயலர் புறம் கற்பூரம் ஏற்றுவான், இந்த மாவட்ட செயலர் புறம் தர்பூசணி உடைப்பான், இந்த மாவட்ட செயலர் புறம் வந்து ஆடு வைப்பான். ஒருத்தனை ஜேசிபியில் கட்டி தொங்க போயிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள். விஜய் 2026 வந்து முதலமைச்சர் ஆகும்னு சொல்லி ஜேசிபியில் தலையில் துணியை கட்டி இந்த பறவை காவடின்னு சொல்லுவாங்கல்ல, அதை போடுறான். ஏன் முதுகில் போட்டேன், தொண்டையில் போடேன். தாவேக்காவோட செயல்பாடு வந்து பெரிய அளவில் இல்லை, அது வெளில வர்றதே இல்லை. மார்ச் மாதத்துக்கு பிறகு களமிறங்கிடுவார், அப்போ விஜய் தான் பேசுபொருளாக இருப்பார் அப்படிங்கிறாங்க. ஆடி போய் ஆவணி வந்து அவன் டாப்பாக வருவான்டி, அதெல்லாம் வருவான் அப்படின்னு களவாணி படத்தை சொல்கிற மாதிரி மார்ச்சில் தான் இவர் வருவாராம். ஏன்னா படப்பிடிப்பு முடியும், இவர் படப்பிடிப்பு முடிஞ்சோடனே நாங்கள் வந்து பார்ட்டியாக இருக்கணும். ஆஹா, தளபதி வருவார், தளபதி வந்து நல்ல அரசியல் தருவார், அவர் மக்கள் பிரச்சனை தீர்த்து பேசி வைப்பார் அப்படின்னு. இவர் வருவாராம். இவர் வருவாருன்னு சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் ஓட்ட போட்டுறணுமா. இவர் வருவாருங்கிறக்காக நாங்கள் காத்திருந்து இவர் நல்ல ஆட்சி தரப்போகிறாருன்னு சொல்லி முதல்ல நம்ம கேட்குற கேள்வி, உனக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்? நான் வந்து நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளராக விட்டுறோம். நான் தமிழ்நாட்டுடைய ஒரு குடிமகன், தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொண்ட ஒரு ஆள். நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும்? ஒரு காரணம் இருக்குல்ல, ஏன் உங்களுக்கு நான் ஓட்டு போடணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு ஏன்பா? நீ என்ன செய்ய போகிற? என்னம்மா நீ யார்? முதல்ல என் மண்ணுக்காக போராடி இருக்கிறியா? என் மக்கள் பிரச்சனை நின்றுருக்கிறியா? இனப்படுகொலையில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன? ஈழத்தில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன? முல்லை பெரியாற்றில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன? காவிரியில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு வேலை 100 விழுக்காடு தமிழர்களுக்கே என்பதில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன? வடவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கணுமா, இங்கிருந்து போகணுமா, என்ட்ரி பாஸ் வேணுமா வேண்டாமா, அதனுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன? சிப்காட் போன்ற தொழில் மையங்களில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த உலக மையம், தனியார் மையம், தாராள மையம், இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? 800 அனல்மின் நிலையம்,
இங்கே கூடங்குளம் அணு உலை, ஸ்டெர்லைட்டு, குலசேகரப்பட்டினம், இதனுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எந்த நிலைப்பாடுமே கிடையாது. 8 வழிச்சாலை வேணுமா, 4 வழிச்சாலை வேணுமா, விவசாய நிலங்கள் அழித்து விளைநிலங்களாக மாறுவதும், விவசாய நிலங்கள் வந்து ஃபேக்ட்ரியாஸாக மாறுவதும், இதனுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எந்த நிலைப்பாடுமே சொல்லாமல் ஒரு கொள்கையை வெளியிட்ருக்கீங்க, ஆவணத்தை வெளியிடுறீங்க, கோட்பாடை வெளியிடுறீங்க. நான் தேர்தல் நிற்க போகிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வந்து 67 படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னா, உங்களை விட நிறைய படம் நடித்த நடிகர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்களே, அப்போ அவங்கள நாங்கள் முதலமைச்சர் ஆகிட்ட போயிடலாமே. நடிப்பு மட்டுமே முதலமைச்சர் ஆகணும் ஒரு தகுதியா? எதுவுமே சொல்லலை. 1 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. இதுக்கு ஏதாவது என்ன ஆயிடுதுன்னா, விஜயெல்லாம் வந்தால் ஸ்டாலின் பெரிய மனித புனிதராகிடுவார். விஜயோடு ஒப்பிடும்போது ஸ்டாலின் மனித புனிதராகிடுவார். என்னங்க அவர் 17 வயசுலேயே அவர்லாம் வந்து இளைஞரணி தலைவரானார். மிஸ்ஸாவில் வாயில் மிதிப்பிட்டு வாய் கோணிக்கிச்சு, உள்ளே போய் சட்டியை வச்சு கழட்டி அடித்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு மேயராகி, அவங்க அப்பா சாகிற வரைக்கும் காத்திருந்து, அப்புறம் செயல் தலைவராகி, அப்புறம் அவர் துணை முதலமைச்சராகி, அப்புறம் முதலமைச்சராகி, அப்போ கூட அவர் வந்து நடக்க முடியாமல் தெம்பு இல்லாமல் அமெரிக்காலாம் போய் இது பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க. எவ்வளோ நல்ல மனுஷங்க. அப்படி ஆயிரும், நானே பேசுகிற மாதிரி ஆயிரும். கருத்து நேரத்துக்கு நன்றி. நன்றி.